தலை விழுந்ததுன்னா போருக்கு போகும். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சு பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க. வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார். இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால் முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்காந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் 2 பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக